ஓம் சாய்ராம். என் அன்பு தங்கமே, வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக உள்ளது என்று யோசிக்கின்றாயா? கவலை வேண்டாம். இதனை கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ உள்ளன. நீ எந்த மாற்றத்தை எதிர்பார்த்து இத்தனை நாட்களாக காத்து கொண்டிருந்தாயோ அந்த மாற்றம் உன்னுடைய வாழ்வில் படிப்படியாக நிறைவேறப் போகின்றது. நீ ஆசைப்பட்ட அனைத்தும் நடக்கப் போகின்றது. என்ன வாழ்க்கை அப்பா என்று கேட்ட நீயே என்னிடம் இந்த வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல் என்று சிறிது நாட்களிலே உன் வாய்களில் இருந்து வார்த்தைகள் வரப்போகின்றன. நான் உனக்கு எத்தனை கஷ்டத்தை கொடுத்தாலும் எத்தனை துன்பத்தை கொடுத்தாலும் நீயோ நானே கதியென்று இருக்கின்றாய். என்னையே நம்பி என் நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கின்றாய். எப்படி கைவிடுவேன் தங்கமே? பல துன்பங்கள் என்னை துரத்துவது உன்னுடைய வாழ்க்கையை சீரமைப்பதற்காக மட்டுமே என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னை முழுமையாக நம்பு. உன்னுடன் அப்பா நான் எப்பொழுதும் இருக்கின்றேன் என்பதை முழுமையாக உணர்ந்து கொள். எங்கு சென்றாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நான் உன்னையே பின்தொடர்கின்றேன். அனைத்தையும் சீரமைக்கப் போகின்றேன் தங்கமே. சந்தோஷமான செய்தியை இன்று இரவுக்குள்ளேயே இன்னும் 10 நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு நீ சந்தோஷமடையப் போகின்றாய். என்ன வாழ்க்கை என்று குறை கூறாதே. இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை என்று என் அப்பா தந்த வாழ்க்கை. இன்னும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் என்னை அவர் கைவிட மாட்டார் என்று முழுமையாக புரிந்து கொள். ஒவ்வொரு நாளையும் கடப்பது தீயின் மீது நடப்பது போன்று மிக கடினமாக இருப்பது போல் உணர்கின்றாய். வாழ்வில் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த நீ இந்த விஷயத்தில் கடக்க முடியாமல் அவதிப்படுவதால் ஏன் தங்கம், உன்னுடைய சக்தியை நீ இன்னும் முழுதாக நம்பவில்லை. என் பிள்ளைகளின் வாழ்க்கை தீங்கி இருக்க நான் விட மாட்டேன். மதி போல ஓடு, முடங்கி விடாதே. இன்னும் சிறிது தூரத்தில் நீ எதிர்பார்த்த வாழ்க்கை இருக்கின்றது. விரைந்து வா தங்கமே, வெற்றி உனதாகும். என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே நீ ஒவ்வொரு படிகளையும் கடந்து வா. உனக்காக நான் இருக்கின்றேன். உன் கை என் கைக்குள் தான் இருக்கின்றது. கவலை வேண்டாம். ஓம் சாய்ராம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஓம் சாய்ராம் என்று பதிவிடுங்க.